ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் கொடிக்கால்பாளையங்கிற ஊரில் பாச்சோத்து பெருநாள் ஹந்தூரி விழா நடக்கிறது. அதுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் பாச்சோறு செஞ்சோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்ன நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 5 தேங்காய், 5 படி அரிசி, 3.5 கிலோ வெல்லம். என்னென்ன தேவைன்னு நம்ம பாச்சோறு செய்யும் போதே நான் சொல்கிறேன். இது முஸ்லீம் வீட்டிலலாம் பாச்சோறும்பாங்க, கோயிலெல்லாம் பொங்கல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 5 படி அரிசியும் 1/4 கிலோ கடலப்பருப்பு போட்டிருக்கேன். அதை நான் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதை தோலை எடுத்து வச்சுக்கலாம். அதையும் சுத்தம் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். 3.5 கிலோ உருண்டை வெல்லம் வாங்கி வச்சுருந்தேன். அதை நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்குவோம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் அது கரையும். இந்த மாதிரி எல்லா வெல்லத்தையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். 5 தேங்காவையும் நம்ம திருவி எடுத்துக்குவோம். இப்போ பாச்சத்துக்கு தேவையான பொருள்லாம் முந்திரி, திராட்சை, சந்தனம் சட்டியில் வைக்கிறதுக்கு, நெய் எல்லாம் வச்சுருக்கோம். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி கொண்டுக்கிட்டு வந்தாச்சு. வெல்லமும் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் தண்ணி வச்சு எரிச்சு விட்டாச்சு. நல்லா தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே தான் நம்ம அரிசியை போடணும். மூடி போட்டு நல்லா தண்ணி சூடு வரட்டும். தண்ணி அளந்தெல்லாம் ஊற்றலை, குத்து மதிப்பாக ஒரு 1/2 சட்டி ஊற்றிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் வருஷம் காய்ச்சுவோம், அதனால் தெரியும். 5 படி அரிசி ஒரு 12 படி தண்ணி வச்சுக்கலாம். இடையிலலாம் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பெருஞ்சீரகத்தை ஒரு 4 ஸ்பூனு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம், மிக்சியில் அரைச்சி. இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பச்சரிசிங்கிறதுனால உக்காந்துரும். அதை நம்ம கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அப்பப்போ இயற்கை சீனியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வெல்லம் போடணும். இப்போ வெல்லத்தையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிண்டி விடுங்க. நம்ம கை வச்சு கிண்டுறதுல தான் இருக்குது. இப்போ பெருஞ்சீரகம் பொடியை நம்ம இதில் போட்டுக்குவோம். பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் தூவி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் திருவி வச்சுருந்தோம்ல, அதையும் அதில் கொட்டிக்கலாம். கொட்டி அதையும் சேர்த்து கிண்டி விடுங்க. நெய் 100 கிராம் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு நடக்கலையை போட்டு அதில் வறுத்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நடக்கலையை நல்லா பொரியட்டும். முந்திரி 100 கிராம், அதையும் அதோடு சேர்த்துக்கங்க. திராட்சை அதையும் 100 கிராம், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு திராட்சை நல்லா பொரிஞ்சு நல்லா கொஞ்சம் குண்டாக வந்த பிறகு நம்ம
போய் பாச்சத்தில் கொட்டிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. இப்போ போய் நம்ம பாச்சத்தில் கொட்டிடுவோம். கொட்டி இப்போ நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் இந்த முந்திரி, திராட்சை, நடக்கலெல்லாம் எல்லா பக்கமும் வரா மாதிரி கிண்டி விடுங்க. இன்னும் வெல்லம் கரையில், அதான் கலர் இன்னும் டல்லாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சி. இதை நம்ம கிண்டி விட்டுட்டு, வெல்லம்லாம் கரைஞ்சிக்கிட்டு வருது, கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு பாருங்கள், நல்லா திறந்தாச்சு. இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி போய் பாச்சோறு ரெடி ஆகிடுச்சி. இது நம்ம பள்ளிவாசலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி தான் சட்டியை டெக்கரேஷன் பண்ணியிருக்கு சந்தன புள்ளியால். இப்போ வாங்க பள்ளிவாசலுக்கு போகலாம். அங்கே நான் வீடியோவை ஷூட் பண்ணுறேன், அங்கே பாருங்கள். பாருங்கள், இதுதான் பெரிய பள்ளிவாசல் கொடிக்கால்பாளையத்தில். என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அங்கே பாருங்கள், உள்ளாருக்கெல்லாம் நிறையா பாச்சோறு எல்லாரும் ஊரான ஊர்லேருந்து பாச்சோறுலாம் கொண்டு வருவாங்க. அதுலேருந்து எடுத்து ஒரு சட்டியில் போட்டு எல்லா மக்களுக்கும் கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பள்ளிவாசல்ல துவாவதற்கும் நன்னசி தரிசிக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களுடைய பிக்ஷரங்களுக்கும் ஆதரவு ஒழுக்கங்களை தந்தருள்வாயாக. ஈருலகத்திலையும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஞானங்களை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஓதுதல்களையும் படிப்புகளையும் விசாலமான முறையில் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிக்ஷரங்களை ஈமான்தாரிகளா ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் யாவரையும் ஈமானுள்ள சீமான்தாரிகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புகளை தந்தருள்வாயாக.